ஸ்தோத்திரம். இந்த புதியதொரு மாதத்தை காண செய்த ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கடந்த 3 மாத காலமும் உங்களை என்னையும் அவர் கரம் பிடித்து நடத்தினார். இந்த 4வது மாதத்தை காண செய்த இயேசு ராஜாவுக்கு, சிலுவை நாயகருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஒருவேளை நம்ம இந்த கிருபை நாட்களை முடிவடைய போகிறோம். ஏன்னா 45 நாட்களும் நம்ம ஆண்டவரோடு கிட்டி சேர, அவருடைய அன்பை பெற, கிருபைகளை பெற, வல்லமை பெற, வரங்களை பெறுவதற்கு இந்த 45 நாட்களையும் கர்த்தர் கிருபையாக தந்திருக்கலாம். என்னென்ன பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்கள்லையும் அடிமைப்பட்டு கிடக்கிற நம்மளுக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம புதுப்பித்துக் கொள்வதற்கு தந்த இந்த கிருபை நாள். அதான் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த தவசு நாட்கள், இந்த நாட்களை நம்ம முடிக்க போகிறோம். அன்பு பிள்ளைகளை முடிப்பதற்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பதாக நம்ம என்னென்ன காரியத்தை முடிக்கணுமோ அதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இந்த பெரிய வாரத்திலையாவது, ஆண்டவரே நான் புதுப்பித்துக் கொள்வேன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவரை கிட்டி சேரும்போது நிச்சயமாக அவங்களுடைய பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை மன்னிக்க போகிறான். இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை தந்து உங்களை திருப்திப்படுத்த போகிறான். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. எழும்பி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம கிருபை நாட்களை முடிக்க போகிறோம். ஆண்டவர் உங்க மேலே பிரகாசிக்க செய்ய போகிறார். அதான் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய ஒளி உங்க மேலே வந்து உங்களுடைய பாவக்கட்டு, உங்களுடைய சாபக்கட்டு, உங்களுடைய அக்கிரமக்கட்டுகள் எல்லாம் மாற்றி உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறான். இதுவரை இருளுக்குள்ள வாழ்ந்திருக்கலாம். இதுவரை நீங்க என்ன செய்யலாம்? பாவத்தில் அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். இனி ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஒளியாகி அவருடைய மகிமை உங்கள் மேலே உதித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பிரகாசிக்க பண்ண போகிறீங்க. பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பான். ஆண்டவர் சிலுவையில் சொன்ன அந்த 7 பொன்னான வார்த்தையை நினைத்து மன்னியுங்கள், ரட்சிங்க. ஆண்டவர் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான். என் தேவன் ஏன் என்னை கைவிட்டு, அப்படி 7 பொன்னான தாகமாக இருக்கிறேன், ஒருவேளை பிதாவே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எனக்கு எதற்காக தந்தா? இதோ இந்த நாளில் மனம் திரும்புதலுக்கு ஏற்பான வார்த்தையை தந்து நம்மளை என்ன செய்தார்? சிலுவையில் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அன்பு பிள்ளைகளே, அதை உணர்ந்தவர்களா மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை வெளிச்சமாக மாற்றுவான். ஜெபிப்போமா? கிருபையின் இயக்கங்களா மணிமூடி சூட்டுகின்றா, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா எழுந்தி பிரகாசிப்பா, உன் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்கிடுவா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த 4வது மாதத்தை காண செய்திருக்கீங்க ஐயா. நாங்கள் இந்த கிருபை நாட்களை முடிவடைய போகிறோம் ஐயா. இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, இதோ ஒரு அரிய வாய்ப்பு. இந்த நாள்லையாவது நீங்கள் மனதிறங்கி ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்லி அந்த கல்வன் ரட்சிப்பு, அந்த கல்வன் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்லி கேட்கும்போது, இப்படிய பரதேசிக்கு வரும்போது நான் என்னையும் நினைத்தரணும்னு சொல்லும்போது ஆண்டவர் நினைத்தரலாம். அதே போல் நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவரே இந்த கிருபை நாட்கள் நாங்கள் முடிவடைய போகிறோம், ஒரு விசை கடந்து வாங்கப்பா, என்னையும் நினைவு கூறுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ரட்சிப்பான். இது உங்களை ஆண்டவரே இந்த விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உங்களையும் விடுதலை ஆக்குவான். உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான், உங்களுடைய சாபங்களையும் மன்னிப்பான். உங்களுக்காக அவர் கடைசி சொட்டு சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக அவர் 3வது நாள் என்ன செய்தார்?
உயிர் தெழுந்தார். அந்த அன்பை எண்ணி என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய அன்பை ருசிங்க. அவருடைய பக்கமாக நீங்கள் திரும்புங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். இசப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடி ஒரு இருளுக்களை கிடப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளி தான் உங்களுடைய ஒளி ஐயா. அந்த ஒளியை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டையா. இதோ இந்த 4வது மாதத்தில் அந்த ஒளி அவர்கள் மேலே உதிக்கட்டையா. அந்த ஒளி அவர்களை பிரகாசிக்கட்டும். பெரிய நல்ல பிதாவே, அடியெடுத்து வைக்கிற மாதங்கள், வாரங்கள், நாட்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா.